ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு வடைக்கார குழம்பு, அதாவது வாழைப்பூ வடைக்கார குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், வாழைப்பூ இருந்தது, அதனால் வாழைப்பூ கடலப்பருப்பு போட்டு வடையை வீட்லேயே செஞ்சுட்டேன். வாழைப்பூ வடை காரக்குழம்பு எப்பவும் சொல்கிறது தான். எண்ணெய் காயிட்டோன்னு கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் நல்லா பொரியிட்டோன்னு வெங்காயம், பூண்டு. எப்போவுமே வெங்காயம் நல்லா செவர்ந்தால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நல்லா வெங்காயம் கோல்டன் கலரில் நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளியை 4 கழுவி 2 சுற்றி எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், ஏன்னா தக்காளியெல்லாம் எடுத்து கீழே போட்டுருவாங்க பசங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும்னா வெங்காயம் பாருங்கள் எப்படி வதங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தக்காளியை ஊற்றிடலாம். தக்காளி ஊற்றியாச்சு, நல்லா கலக்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டோன்னு 1 ஸ்பூனு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, மீன் குழம்பு மசாலா 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காய் நம்மள ஒரு 4 பீஸ் முருங்கைக்காய் போடலாம். புளி கரைச்சி வச்சுருக்குறோம். அதை ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டோன்னே நல்லா கொதித்தோடனே இப்போது வடையை போட்டுடலாம். வடையை போட்டு சுண்டி வரட்டோன்னு குழம்பு இறக்கிட்டோம்னா கம கமான்னு மீன் குழம்பு மாதிரி வாசனையாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், ஹலோ.